சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம உடம்பை அப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா கம்பும் சோளமும் சேர்த்து போட்டு ஒரு செஞ்ச கூழ் தான் அது. 1 கப் சோளம் எடுத்துக்கிறணும், 1 கப் கம்பு எடுத்துக்கிறணும். ரெண்டையுமே சேர்த்து ஊற வச்சிடணும் தண்ணியில். இப்போ நம்ம நாளைக்கு கம்மங்கூழ் செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கே ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கிறணும். நல்லா மாவு மாதிரி ஆயிடக்கூடாது, அரிசி மாவு மாதிரி ஆயிடக்கூடாது, கொரன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் இதை கரைச்சி ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். அப்புறம் ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்து 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி, அப்போ நம்ம 2 கப் எடுத்துருக்கோம், அதனால் 8 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மில்லட் எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஸ்டார்டிங்கில் கிண்டும்போது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நேரம் ஆக ஆக டைட் ஆகும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டோன்னா அடி பிடிச்சிரும். கூழ் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்மெல்லு வரும், கூழ் ஸ்மெல் வரும். அப்புறம் பபிள்ஸ் வரும், நிறைய பபிள்ஸ் வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணி எடுத்து நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடணும். இந்த கூழ் சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். டயட்டு உடம்பு எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்பு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இது கம்பு சோளம் வச்சு பண்ணோம். இதுலேயே கேழ்வரகும் வச்சு பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம டெய்லி ஒரு சிறுதானியம் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு எப்போவும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நைட்டு கிண்டி வச்ச கூழை எடுத்து தயிர் ஊற்றி நல்லா கை விட்டு கரைக்கணும். அது கட்டி இல்லாதவாறு கரைச்சிக்கிட்டே இருக்கணும். கரைச்சதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான கூழ் ரெடி, குளுன்னு. அதில் ஆனியன் போட்டு, ஆனியன் மட்டும் இல்லை, நிறைய சைடிஷ் இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் பண்ண சைடிஷ் மட்டுமே 10க்கு மேலேங்க, வரிசையாக பார்க்கலாம். ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், சுண்டை வத்தல், சீனியவரை வத்தல், பேட்டப்பழம், சேவு, ஸ்டார் அப்பளம், மிளகா, அப்புறம் நெத்திலி கருவாடு கூட்டு. இந்த கூழுக்கு எல்லா சைடிஷும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.